वन्दे गुरूणां चरणारविन्दं सन्दर्चितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुळिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणे गोविन्दा गोविन्दा श्रीवासुदेवः सर्वमिति अस्मत्सर्वगुरुभ्यो नमः. நமஸ்காரம். சிறையிலே தேவகியின் அறைக்குள்ளே அந்த அறைவாசல் திறந்திருந்தது. தற்செயலாக அந்த பணிப்பெண் உள்ளே சென்றாள். பயந்தபடி உள்ளே சென்றவள் அதே வேகத்தில் வெளியே ஓடிவிட்டாள். அந்த அறைவாசலானது மூடப்பட்டது. அந்த பணிப்பெண் சிறையிலிருந்து கிளம்பி நேராக அரண்மனைக்கு சென்றாள். மகாராஜா என்று அலறியபடியே ஓடி வந்தாள். அங்கே வாசலில் இருந்த காவல்காரனையும் அழைக்கவில்லை, அவனிடம் எதுவும் சொல்லவும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு எதுவுமே தோன்றவில்லை. நேராக கம்சனிடம் ஓடி வந்தாள். கம்சன் வாரி அடித்து கொண்டு எழுந்தான். என்ன ஆயிற்று? வசுதேவர் சிறையிலிருந்து தப்பிவிட்டாரா கேட்கிறான் கம்சன். அப்போது அந்த பணிப்பெண் சொல்லுகிறாள், வசுதேவர் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் தேவகி அந்த பணிப்பெண்ணால் மேலே எதுவும் பேச முடியல. தேவகிக்கு என்ன ஆயிற்று? அதற்குள் குழந்தை பிறக்க முடியாது. வசுதேவர் அங்கு தான் இருக்கிறார் என்றால் தேவகியை எங்காவது அனுப்பிவிட்டாரா? கம்சன் கேட்கிறான் மறுபடியும். ஆனால் அந்த பணிப்பெண்ணுக்கு ஓடி வந்ததுனால மூச்சிறைத்து கொண்டிருக்கிறது. மூச்சிறைக்க அதோடையே இல்லைமன்னா அவரும் அங்குதான் இருக்கிறார் ஆனால் என்று அவள் இழுக்க கம்சன் குரல் கடுமையாயிற்று. வசுதேவர் அங்கு இருக்கிறார், தேவகியும் இருக்கிறாள் என்றால் தேவகிக்கு என்ன ஆயிற்று கேட்கிறான். பணிப்பெண் கஷ்டப்பட்டு சொல்லுகிறாள், தேவகி இவளல்ல, அங்கு வேறு தேவகி தான் உட்கார்ந்திருக்கிறாள். பணிப்பெண்ணுடைய பதில் வசுதேவர் அவரல்ல என்று இருந்தது. இப்போது தேவகியும் வேறொருவள் ஆகிவிட்டாளா? கம்சனுடைய குரலில் கவலை வந்துடுத்து. அவள் சொல்கிறா, வசுதேவர் அங்கே தான் இருக்கிறார், ஆனால் ஏதோ பூதம் அவருள் நுழைந்திருந்தது. இப்போ அந்த பூதம் அவரை விட்டுவிட்டு தேவகியிடம் என்று சொல்லுகிறாள். வசுதேவர் முன்பு போல் ஆகிவிட்டார் என்பதை கேட்டவுடனே கம்சனுக்கு மகிழ்ச்சி, துள்ள ஆரம்பித்தான் மகிழ்ச்சியால். அவ சொல்கிறா, மன்னா ஆமாம், ஆனால் தேவகியின் பக்கம் என்னால் பார்க்கவே முடியல. பணிப்பெண்ணுக்கு இப்போ வசுதேவரை பற்றி எந்த கவலையும் இல்லை. உடனே கம்சன் சொல்கிறான், நீங்கள் யாரும் அங்கே செல்ல வேண்டாம். இனிமேல் அங்கே ஊமை செவிடு இவ்வாறு இருக்கின்ற பணிப்பெண்கள் மட்டும் அங்கு போகட்டும். முடிவை சொல்லிவிட்டான். முடிவு சரிதான். ஏன்னா சிறையிலே ஒருத்தரை வைத்தால் அவருக்கு உணவிற்கான ஏற்பாடுகளை செய்யத்தான் வேண்டும் இல்லையா? ஊமையாக இருந்தால் தேவகியிடம் பேசாது, தொல்லை கொடுக்காது. செவிடாக இருந்தால் கேட்கவே முடியாதவளுக்கு கட்டளையும் விட முடியாது இல்லையா? அதனால் தேவகி கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று சொன்ன அந்த பணிப்பெண்ணின் வார்த்தைக்கு கம்சன் இப்போது என்னை கொல்லப் போகின்ற ஹரி தேவகியிடம் வந்திருக்கிறான் என்று அர்த்தம் செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு வசுதேவனிடம் தோன்றிய பயம் தேவகியிடம் இல்லை. சரி, எதுவாக இருக்கட்டும். தேவகியோ பலமில்லாத பெண், தனியாக எங்கும் போக முடியாது. யாருக்கு என்ன உத்தரவு தான் பிறப்பிக்க முடியும்? இருந்தாலும் அவன் கவலையோடு சிறைக்கு தேவகியை பார்ப்பதற்காக அப்போதே போகிறான். அங்கே தென்பட்ட அந்த தேவகியினோட சொரூபம் கற்பனைக்கு எட்டாததாக, கற்பனைக்கு வரவே முடியாததாக இருந்தது. தெய்வீக உலகப் பெண் இந்த பூமிக்கு வந்திருப்பது போல் காட்சியளித்தாள் தேவகி மாதா. தேவகியும் முன்பு போல கம்சனை கண்டு பயப்படவில்லை. ஆனால் அவனை பார்த்து சிறிது பயம் அவள் அடைந்தாள் என்பதை கம்சன் பார்த்து கொண்டான். சரி, என்னுடைய தீர்மானம் சரியாயிற்று. ஹரி இவளுக்குள்ளே வந்திருக்கின்றான். இதற்கு முன் இவள் இவ்வாறு இருந்ததில்லை. மேகத்தினால் மூடின சூரியன் போல் இருக்கிறாளே. அப்படியானால் அவன் யோசிக்கிறான், அவன் கை தானாக இடுப்பில் இருக்க கத்தி மேலே போகிறது. இவளை இப்போதே கொன்றுவிட்டால் தேவகி மீது அவனுடைய பார்வை போயிற்று. அவ்வளவுதான். தேவகியை பார்த்த உடனே அவனுடைய கை தானாக அந்த வாளிலிருந்து விலகி போயிற்று, கத்தியிலேருந்து விலகிட்டு. அவன் அந்த இடத்துல கம்சன் என்ன செய்தாலும் அவனை கேட்பதற்கு யாருமில்லை, அதை தடுப்பதற்கும் யாருமில்லை. முன்பு அவன் வாளை உருவிய போது வசுதேவர் அவன் கையை பிடித்தார். இப்போது அவரும் ஒரு திறனில்லாமல் இருக்க விட்டார். ஏனென்றால் அவருடைய கையில் தான் விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சரி,
அவன் கம்சனோட மனசில் தோன்றுகிறது. ச்சே, தவறு, அதிக கொடுமை செய்வது நல்லது இல்லை அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ள ஒரு உள்குரல் சொல்லுகின்றது. ஏதோ இதுவரைக்கும் செய்த கொடுமைகள் எல்லாம் மிகவும் குறைவானது போல அவனுடைய உள்ளத்தில் அதிக கொடுமை நல்லதல்ல என்கிற ஒரு குரல் வருகிறது. இப்படிப்பட்ட கொடுமையை மக்கள் எல்லாம் வெளியில் காதால கேட்டுக்கொண்டால், தன்னிடம் நேரில் எதுவும் சொல்லாவிட்டாலும் பின்னால் சென்று என்னை நிந்திப்பார்கள், இறந்த பிறகு நரகத்திற்கு செல்ல நேரும். கம்சன் நினைக்கிறான், உண்மை என்னவென்றால் தேவகிக்கு உள்ளே வந்து உட்கார்ந்திருப்பவன் தர்மத்தின் பரமபிரபுவின் சாந்தியமானது. தேவகியின் உள்ளே இருப்பவன் பரமபிரபு. அவனுடைய சாநித்தியம் அந்த கம்சனுடைய ஒரு இருண்ட இதயத்துக்கு கூட தன்னுடைய ஒளியின் சில கணங்களை அளித்து கொண்டிருந்தது தான் அவனுடைய இந்த மனநிலைக்கு காரணம். அவன் நினைக்கிறான், இவள் பெண், சகோதரி, கர்ப்பிணி, மிகவும் பாவமே விதியாகி அக்கணமே பலனை அளிக்கின்றது. அதனால் இந்த கொடிய பாவம், புகழ், செல்வம், ஏன் ஆயுஷை கூட உடனே கீழே விழச் செய்து விடுகின்றது அப்படின்னு நினைக்கிறான். ஆயுஷு இது இல்லாவிட்டால் கூட புகழும் செல்வமும் எப்படி கம்சன் இறந்த பிறகு புகழும் இருக்கும் என்று நம்புவதற்கு எந்த காரியத்தை அவன் செய்திருக்கின்றான்? அதாவது கம்சன் என்ன நினைக்கிறான் என்றால், அவள் சகோதரி, கர்ப்பிணி, அவள் மீது கை வைத்தால் அது கொடிய பாவமாக விடுகின்றது. அப்பேற்பட்ட கொடிய பாவம், புகழ், செல்வம், ஆயுஷை எல்லாம் உடனே கீழே விழச் செய்து விடுகின்றது. கம்சனோட அறிவு அவனுக்கு சொல்கிறது. சரி, இருந்தாலும் ஆயுள் அது முடிந்து போன பிறகு கூட புகழ் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நல்ல காரியத்தை அவன் செய்து நிற்கிறான்? அதே போல் ஜென்மாந்திரத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கைக்கும் அவனுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? கம்சனோட உள்மனசில் என்ன தோன்றுகிறது என்றால், ஹரி இவளுக்கு உள்ளே வந்து விட்டான், அவன் தேவகியின் 8வது கர்ப்பமாகிவிட்டான். நான் இப்போது தேவகியின் மீது கை ஓங்கினால் அவன் இப்போவே வெளியில் வந்து விடுவானே. பிரகலாதனை காப்பாற்றுவதற்கு கம்பத்திலிருந்தே வந்தவன் அவன். அவன் எப்போது எந்த ரூபத்தில் தோன்றுவான், அந்த மாயாவி என்ன செய்வான் என்று எப்படி தெரியும்? கம்சன் யோசிக்கிறான். சரி, நல்லது, இவளை வாழ விட்டு விடுவோம், அதிக கொடுமை வேண்டாம் என்று தான் அவளை அப்போதே வெட்டாமல் இருப்பதற்கு மிகவும் அவள் மீது இரக்கப்பட்டதாக அவன் கம்சன் கருதி கொள்கின்றான். சிறையிலிருந்து திரும்பி வருகிறான். காவலர்களுக்கெல்லாம் உத்தரவுகள் அளிக்கின்றான், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. கதவு, தாழ்பாள் இவை போன்றவற்றை தானே பரிசோதிக்கின்றான். காவலை மிகவும் அதிகரிக்கின்றான். அதுக்கப்புறம் வசுதேவரை பார்த்தான். வசுதேவரை பார்த்த உடனே அவனுக்கு எந்த கவலையுமே இல்லை. தேவகியை பார்த்தான், பார்த்து விட்டு திரும்பினான். திரும்பும்போது எல்லாவற்றையும் ஒரு இழக்கப் போகிறோம் என்று ஒரு கவலையோடு தான் அவன் திரும்பி வருகின்றான். அப்போது ஹரி தேவகியிடம் வந்திருக்கின்றான். அவளது 8வது கர்ப்பமாக ஆகிவிட்டான். இனி அவன் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றக்கூடும் என்று எண்ணுகிறான் கம்சன். அவனுக்கு தண்ணீரை பார்த்தா அவன் மீன் ஆமையாக ஆனானே, இப்போ முதலியாகிவிட்டால் என்ன செய்வது? முன்னாடி சிறிய மீனாக இருந்தான், இப்போது ரொம்ப சிறிய, மிகச்சிறிய சின்ன அட்டையாக மாறி என்னுடைய வயத்தில் இறங்கி அதுக்குள்ளே வளரத் தொடங்கலாமே. அந்த வாமனன் விராடன் அவனை நாம் நம்ப முடியாது என்று வயிற்றுக்குள்ள அந்த அட்டையாக அவன் வந்து விட்டான் என்று தன்னுடைய வயிற்றை தொட்டு நடுங்கி போகிறான் கம்சன். அவன் வராகமாக ஆனான், குதிரை தலையனானான், அம்சனானான். கம்சனுக்கு இப்போது எந்த ஒரு பசு, பக்ஷி எதை பார்த்தாலும் ஹரியே கண்ணில் படுகின்றார். அவன் இந்த முறை காகமாக வரலாம், பசுவாக வரலாம், யானையாகவோ ஆகி ஏன் அவன் வர முடியாது என்று அவனுக்கு தோன்றுகிறது. தன்னுடைய குதிரலாயத்தில், குதிரைகளிடத்தில், தன்னுடைய யானைகளிடத்தில், பசு காளைகளிடத்தில் மட்டும் இல்லாமல் கம்சன் இப்போ ஆடுகளெல்லாம் பார்த்தா கூட பயப்படுறான். இது இப்போது ஆடு இப்போதே பயங்கர மகிஷமாவோ புலியாவோ மாறி என் மேலே குதித்து பாய்ந்து விட்டால்
கம்சன் யோசிக்கிறான் தொடர்ந்து. அவன் மோகினி ஆனானே, மோகினி ஆனான், வாமன் ஆனான், பரசுராமன் ஆனான் என்று அவன் காதில் என்னவெல்லாம் கேட்டிருக்கிறானோ அந்த கேட்டதற்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்தான். அவனுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரர்கள், மந்திரிகள் இவர்களையெல்லாம் பார்த்தா கூட திடுக்கிட்டு போய் இதோ ஹரி வந்து விட்டான், ஹரி வந்து விட்டான், ஹரி வந்து விட்டான் என்று நினைத்து வாழ உருவ ஆரம்பித்தான். தன்னுடைய கத்தியை உருவ ஆரம்பித்தான். மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறவர்களாம் என்ன சொல்கிறா, மன்னருக்கு பயம் அதிகமாகிவிட்டது, அவருக்கு பயத்தால் பித்தாகிவிட்டார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உண்மைதானே, அது உண்மையைத்தானே சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் அவர்களெல்லாம் சத்தியமா, கம்சம் சத்தியமா? அனைத்து ரூபமும் சிருஷ்டி முழுவதும் அந்த ஹரியேதான் என்பதுதான் சத்தியம் இல்லையா? அதனால் கம்சன் அசத்தியத்தை எங்கே பார்த்தான், சத்தியத்தான் பார்க்குறான். அதாவது அவனுக்கு எங்கும் ஹரியே பார்க்கக்கூடிய நிலையே ஏற்பட்டு விட்டது. ஆனால் கம்சனோட அந்த சத்திய தரிசனம், அவன் அடைந்த அந்த சத்திய தரிசனம் ரொம்ப துயரளிக்கதாகிவிட்டு, அதாவது ரொம்ப தொல்லை தருவதாக ஆகிவிட்டது. கம்சனை பொறுத்த வரைக்கும் அவன் சாப்பிடுகின்ற தட்டு, அவன் அணிந்து கொள்கின்ற ஆடைகள், அவனுடைய ஆயுதம், பணியாட்கள் எல்லாரையும் திடுக்கிட்டு பார்த்து கண்களை விரித்து கத்தியை உருவிக்கொண்டு பார்க்க ஆரம்பித்ததால் அவன் அருகே வருவதற்கு அவனுடைய மனைவியே கூட நடுங்க ஆரம்பித்து விட்டாள். அத்தகைய நிலை வந்துவிட்டது. கம்சன் பயத்தால் பீடிக்கப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். கோபிகா ஜீவனஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.